2 தொகுதிகளுக்கு ஒரு திமுக மாவட்ட செயலாளர் என மறுசீரமைப்பு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற மறுசீரமைப்பு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் உட்கட்சி தேர்தல். மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு 70 வயது வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஒன்றிய செயலாளருக்கு 60 வயது, கிளை செயலாளருக்கு 45 வயது. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்ற அடிப்படையில் 110 மாவட்ட செயலாளர்கள் தமிழகம் முழுவதும் திமுகவில் நியமிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். திமுகவில் விரைவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று 110 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு பிறகு அந்த கட்சியில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டும் இந்த மாற்றங்களை மேற்கொள்வதற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக உள்ள திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை அரவணைப்பதில் ஒருங்கிணைந்து திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பவளவளா கண்டு நூற்றாண்டை நோக்கி செல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் புத்தெழுச்சியை பெறுவதற்காக அடுத்த கட்ட மக்கள் பயணத்தில் வெற்றிகளை அடைவதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினால் அமைக்கப்பட்ட கழக மறுசீரமைப்பு குழுவானது பல்வேறு பரிந்துரைகளை தலைமை கழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. அதனை தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அடுத்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை தலைமைச் செயற்குழுவில் தீர்மானமாக முன்மொழிய இதில் மிக முக்கியமாக சென்னையை பொறுத்தவரை, சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர்கள் என்ற அடிப்படையில் இங்கு வட்ட செயலாளர் பதவி அதற்கான வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மாநகராட்சிகளிலும் நிர்வாகிகள் தேர்வில் பல்வேறு விதமான கட்டமைப்பு மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் தீர்மானமாக கிளை கழகம் தான் திமுகவின் கட்டமைப்பிற்கு வலுவான ஆணிவேர் என்பதால் இளம் தலைமுறையினருக்கு அந்த கிளை கழக பதவிகளை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் 45 வயதுக்கு உட்பட்டவர்களை கிளை கழக செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் ஒருவர் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை கிளை செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர் வரை வைக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானங்களை தான் 45 வயதுக்கு மிகாதவர்கள் கிளை கழக பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பதவியை வகிக்க இயலும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களில் இந்த கிளை அமைப்பானது ஏற்படுத்தப்படும் எனும் பிற மாநகராட்சிகளில் நிர்வாக சூழலுக்கு ஏற்ப இது போன்ற கிளை அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. திமுகவின் அந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக கட்சிக்கு புத்தெழுச்சியை ஊட்டுவதற்காக ஒரு புதிய பாய்ச்சலை இந்த மாவட்ட நிர்வாகிகள் மாற்ற மூலமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியை உயிர்ப்பூட்டும் வகையில், இந்த புத்தெழுச்சியை ஊட்டும் வகையில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை போன்ற நகரங்களில் 10,000 வாக்குகளுக்கு கொண்ட சென்னை மாநகராட்சியில் இனி வட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுடைய வயது 50 என்றும் நிர்ணயிக்கப்படுகிறது. சென்னையை தவிர மற்ற மாநகரங்களில் 5,000 வாக்குகள் கொண்டதாக அந்த வட்ட செயலாளர் நியமனம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.